நியூஸ் போக்கஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த திரு அஷ்வத் சரியாத்தி அவர்கள். வணக்கம் சார். விஜய் அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாரு. அதுல பல கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த நிகழ்வை உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட கட்சிகள் இது வளமையா பண்றது. அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து மீலாது நபி விழாக்கள்லையும் இஃப்தார் நிகழ்வுகள்லையும் அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து தொடர்ச்சி தான். இப்போ அந்த திராவிட கட்சிகளோட தொடர்ச்சியோட நீட்சியாக விஜய் இன்னைக்கு இஃப்தார் நிகழ்வை பங்கெடுத்திருக்கிறார். இப்போ அதுல இருந்து சிறிய மாற்றம் என்னன்னா, மற்ற திராவிட கட்சிகள்ல ஒரு மேடை, அரசியல் மேடை அமைக்கிற மாதிரியான ஒரு மேடை இருக்கும். அப்புறம் மற்றவர்கள் கீழே உட்காந்துருப்பாங்க, இல்லை உட்காந்துருப்பாங்க. மேடையில இருந்து பேசிட்டு மேடையில இருந்து இஃப்தார் திறந்துட்டு போயிடுவாங்க. இப்போ அது ஒரு ஒரு இன்டர் கல்ச்சுரல் மாதிரி டிஸ்கஷன்ஸ் மாதிரியான ஒரு டிபேட்டாக அது இருக்கும். இப்போ இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறதுன்றது சமபந்தி தரையில் எல்லோரையும் போலவும் உட்காந்து அவர் இஃப்தார் திறந்துட்டு, அதுவும் கூடுதலாக மற்ற எல்லோருமே தொழுகள்லாம் மாட்டாங்க, அவர் தொழுதுட்டும் போறார். இப்போ இந்தியாவில் இன்னும் இருக்கக்கூடிய சனாதன பாசிச சூழலில் அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கு. ஏன்னா இந்தியாவில் முஸ்லீம்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வகையிலையும், கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்பு, சமூக பாதுகாப்பு அப்படின்ற எல்லா வகையிலையும் முஸ்லீம்களோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிருக்கு. அப்ப நீங்க சமீபத்துல மகாராஷ்டிரால சௌவான ஒரு படம் வந்துச்சு, வீர் சிவாஜி குறித்து, சௌவான். இப்போ அதை குறித்து நம்ம சோசியல் மீடியா பக்கங்கள்லாம் பார்த்தோம்னா பிளட்ஜ் எடுத்து அது ரொம்ப மோசமான ஒரு இஸ்லாமோபோபியா வெறுப்பு இது பிரச்சாரங்கள் இருக்கு. அதே மாதிரி சமீப ஆண்டுகளில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இஸ்லாமோபோபியா மூவிஸ் பார்த்தோம்னாவே அவ்வளோ இருக்கு. அப்போ அதை ஒட்டி அந்த சாவான்ற அந்த படத்தை ஒட்டி அபு அஸ்மின்ற சமாஜ்வாதி எம்எல்ஏ சோசியல் மீடியாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. அதில் அவுரங்கசீப் நல்லவர் அப்படின்றாரு, ஒரு நல்ல நிர்வாகி, இவ்வளவுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட். அப்போ அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க, அபு அஸ்மியை சஸ்பெண்ட் பண்றாங்க. அவர் மீது ஏக்நாத் ஷிண்டே தேச துரோக வழக்கெல்லாம் போடணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் விட்டார். அப்ப இந்த வெறுப்பு மிக மோசமாக இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. பார்லிமெண்ட்ல டேனிஷ் அலின்ற ஒரு எம்பியை குறித்து மிக இழிவா பேசினாங்க, எல்லோருக்குமே தெரியும். இப்ப இந்தியா முழுக்க முஸ்லீம்கள் மீது மாப் லிஞ்சிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு சூழலில் வீடு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு முஸ்லீம்கள்ன்றதுனால. இப்ப இந்தியா முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிச அந்த சூழலில் முஸ்லீம்கள் ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மாறிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப பொலிட்டிக்கல் அன்டச்சபிள்ஸா ஒரு பக்கம் மாறுறாங்க, சோசியல் அன்டச்சபிள்ஸாகவும் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வீடு கிடைக்கிறது இல்லைன்றது ஒரு சமூக ரீதியான ஒரு தீண்டாமை தான். சமீபத்தில் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிபிசியில் கூட ஒரு ஆர்டிகல் வச்சு முஸ்லீம்கள்ன்ற காரணத்தினால வீடு கிடைக்கிறது இல்லை. அப்போ ஒரு சமூக தீண்டாமை ஒரு பக்கம் இருக்கு, அரசியல் தீண்டாமை இருக்கு. அப்போ இந்தியா முழுக்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் முஸ்லீம்களோட ரெப்ரசன்டேஷன்ஸ் என்னவா இருக்குன்னா இல்லைன்ற சூழலுக்குள்ள மாறி இருக்கு. அப்போ நாம் என்னவா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த சூழலில் இப்போ பழமையா திராவிட கட்சிகள் இங்க திமுகவும் பண்ணியிருக்கிறாங்க, அதிமுகவும் பண்ணியிருக்கிறாங்க, அதோட நீட்சியாக விஜய் செய்கிறார். அது இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கு வரவேற்க வேண்டியது. அப்ப அந்த அளவுல சரி. ஆனா அதற்கு மேல முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்து அவங்க பேசுறாங்களா? திமுகவும் சரி, இப்ப இருக்கக்கூடிய தாவேகாவும் சரி பேசுறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. அது இன்னைக்கு பேசு பொருளாகல. இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டது மட்டும்தான் பேசு பொருளாக. இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டுட்டா மட்டுமே முஸ்லீம் மக்களின் வாக்கு விழுந்துரும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, அது ஆபத்தானது. அப்படி ஒன்றும் விழுந்துராது. அப்போ முஸ்லீம் மக்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை, மக்கள் நல திட்டங்களை, முஸ்லீம் பெண்களுக்கான கல்வி, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, முஸ்லீம்களுக்கான வேலை வாய்ப்பு, சமூக பாதுகாப்பு, இதை குறித்தெல்லாம் திமுகவும் சரி, தாவேகாவும் சரி, மற்ற பெரும்பான்மையான காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பேசுதான்னு கேட்டால் அது பேசு பொருள் ஆகலை. ஆனால் இது ஒரு சோசியல் ஒரு டிஸ்கோர்ஸையும் கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் உருவாக்கும். அந்த வகையில் இது வரவேற்க வேண்டியது. விஜய் போன்ற தரப்புகள் இது பண்றதுன்றது வரவேற்க வேண்டியது. சரி, இப்போ சமீபத்துல விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன சொல்லப்பட்டது? வன்னியரசு அவர்கள் ஒரு பேட்டியிலே அதாவது தொலைக்காட்சியினுடைய டிபேட்லேயே அவர் குறிப்பிட்டிருந்தாரு, முஸ்லீம் அவர்கள் மூலமா அவருக்கு த்ரெட்டனிங் இருக்கு, அதனாலதான் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது கண்டனங்களும் வந்தது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது வன்னியரசு அவர்கள் எந்த ஒரு ஆதாரம் இல்லாம பொய் சொல்றாருன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இல்ல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி
நேற்று இரவு தான் வன்னியரசு அவர் அண்ணனோட நேற்று இரவு தான் பேச வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அந்த வீடியோவில் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து அந்த லெட்டர்ல அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற இதுக்குள்ளால வைக்கிறாரு. ஆனா அது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா வெளியே வைங்க, டிவிக்கே வந்து வெளியே வைங்க. அப்போ அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா அந்த டிவிக்கே அது ஒன்றும் வெளியே வைக்கல. அப்போ தாவேக்கால இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஒரு முஸ்லீம் பெண் நிர்வாகியை வச்சு தாஹிரா அவங்கள வச்சு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இவர் வன்னியரசு வந்து அபாண்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்போ பிசிகாவும் சரி வன்னியரசும் சரி முஸ்லீம் மக்களோட பல்வேறு பிரச்சனைகள்ல விசிகான்ற கட்சி இன்னைக்கு வரைக்கும் உறுதுணையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ முஸ்லீம் மக்களின் பிரச்சனைகள்ல விசிகாவின் தலைமையில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வன்னியரசோ பொய் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா விசிகாவோட அரசியல் 30-40 வருஷமா முஸ்லீம் மக்களுக்கு மிக நெருங்கி தெரிந்த அரசியல் தான். இப்போ அந்த டிபேட்ல அவர் ஒரு வாதம் வைக்கிறாரு. அதற்கு தாவேக்கா என்ன சொல்லியிருக்கணும்னா, நாங்கள் அப்படியெல்லாம் வைக்கலன்னு ஓப்பனா அந்த லெட்டரை வச்சிருக்கலாம். அபாண்டமாக பொய்ன்னு தான் சொல்றாங்களே தவிர அந்த லெட்டர் இன்னும் வெளியே வைக்கல. இப்போ வச்சாதான் அந்த லெட்டரை வந்து வெளியே ஓப்பனா ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. அது நாங்கள் இந்த லெட்டர் தான் அனுப்பிச்சோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வாலண்டியரா வந்து கொடுத்தாங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. வாலண்டியர் இதுக்கு அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்ல இருந்து, நாங்கள் வந்து உங்களோட பாதுகாப்பு கருதி நான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம். அப்ப இல்ல எங்களுக்கு இந்த அச்சுறுத்தல்லாம் இருக்குது, அதனால நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு ஒன்னு போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், இல்ல ஒய் பிரிவு பாதுகாப்பா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பிரிவுக்கு நீங்க போனாலும் ஒரு லெட்டர் நீங்க டிராஃப்ட் பண்ணிருக்கணும்ல. அந்த லெட்டர் என்னன்றதுதான் கேள்வி. இப்ப அந்த கேள்வி எதுவுமே இல்லாம அவர் வந்து பொய் சொல்றாரு. அப்ப அது அபத்தமானது இல்ல சார். அதுவும் அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்போ முஸ்லிம்களால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெருக்கடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இப்போ இந்த இஃப்தார் நிகழ்வுல கூட அவருக்கு சுத்தி பாதுகாப்புக்காக நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அப்போ அந்த ஒரு நிகழ்வெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய காலங்களில் பங்கேற்க போறோம், அதனால நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கலாம். அதுவும் ஓரலா கவர்னர் கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லி சில தரப்புகள் வந்து சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஓரலா அப்படிலாம் கேட்டு ஒரு பாதுகாப்பை வாங்க முடியுமா? அப்படி வாங்கியிருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஒன்றும் ஆர்எஸ்எஸ் இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி இன்னும் சங் பரிவார் தரப்புகள்லாம் அவர்களே அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போட்டுக்கிட்டு பாதுகாப்பு கொடுங்கன்ற இதெல்லாம் இருக்கு. பிசி ஒன்று கேட்பாங்க, இல்லை எனக்கு வந்து அச்சுறுத்தல்னுவாங்க, அவர்களே சொந்த வீட்டிலே நடக்கும். இப்போ இந்தியாவில் இந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அப்போ நீங்கள் வந்து விஜய் போன்ற தரப்புகள் அவங்க நாங்கள் இப்படி வைக்கலன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க வைக்கணும். இன்னொன்று நீ முதல் கேள்வி வந்து இஃப்தார் நிகழ்வுக்கு கலந்துக்கிட்டது ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டீங்க. அதுக்கு ஆதரிக்கிறோம் இஃப்தார். ஏன்னா இந்தியாவில் உள்ள சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்னேன். இந்தியாவில் சிச்சுவேஷன் முஸ்லீம்கள் ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல இந்த மாதிரியான இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வந்து தேவை. அப்ப அது அந்த அளவின் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் தாவேகா கட்சி வந்து முஸ்லீம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்றதுலதான் நமக்கு கேள்வி. ஆனா ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க, அவருடைய கட்சியில வந்து பொறுப்புகள் வந்து கொடுத்திருக்காரு. இப்போ தாஹிரா அவங்களுக்கே வந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பல நிர்வாகிகள் வந்து முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்காரு. அதுல அவங்களே அந்த லெட்டர்ல கொடுத்திருந்தாங்க. சிஏஏ சட்டத்துக்கு எதிராக அறிக்கை விட்டிருந்தாரு. பல மாணவர்களுக்கு, முஸ்லிம் மாணவர்களுக்கும் உதவி செஞ்சிருந்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோட் பண்ணிருக்காங்க. அதை எப்படி பார்க்க? இல்ல, இப்ப இந்தியாவில் நம்ம போன நியூஸ் இதுல இந்த சேனல்ல பேசியிருந்தேன். இன்னைக்கு உள்ள அரசியல் பொலிட்டிக்கல் கிரவுண்ட் வந்து இந்து லெஃப்ட் விங் ஆர் இந்து ரைட் விங்னு மாறி இருக்கு. பொலிட்டிக்கல் கிரவுண்ட் டோட்டலி மாறி இருக்கு. இப்போ பாலிடிக்ஸ் வந்து போன பேட்டியிலே பார்த்துருக்கலாம், 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும். அதெல்லாம் 1990களுக்கு பின்பு இந்திய அரசியல் முற்றுமுழுதா மாறி இருக்கு. அப்ப பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு இல்ல ஆஃப்டர் எல்பிஜி 90களுக்கு பின்பு இந்திய அரசியல் முற்றுமுழுதா மாறி இருக்கு. அதில் நாம் என்னவாக புரிஞ்சுக்க போறோம்? இப்ப காங்கிரஸ் கட்சி நியாயப்பத்திரம், நீங்க விஜய் சொல்றீங்க, நேற்று 2 வருஷம் ஆச்சு விஜய் கட்சி தொடங்கி. காங்கிரஸ் கட்சி நியாயப்பத்திரா, இந்தியா கூட்டணி நியாயப்பத்திரால அவங்க டாக்குமெண்ட்ல எந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா பிஜேபி வந்து ஓட்டு போட்டுருங்க. இப்போ பிஜேபியை காமிச்சு முஸ்லீம் மக்கள்கிட்ட ஓட்டு மட்டும் தான் வாங்குறாங்களே தவிர எந்த மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே முஸ்லீம் மக்களுக்கான எந்த திட்டங்களும் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு இருக்கு. நான் தான் ஹிந்து பொலிட்டிக்கல் கிரவுண்டே மாறிடுச்சு. தேர் ஹிந்து லெஃப்ட் விங்ஸ்ன்ற இவங்க ஹிந்து ரைட் விங்ன்ற அவங்க செக்யூலரே இல்லைன்னு போன பேட்டிலேயே சொல்லியிருக்காங்க. அவங்க செக்யூலர் கிடையாது. இந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நினைக்கிறீங்க? இப்ப சௌவான் அந்த படம் வீர் சிவாஜி கொடுத்துருக்கணும். அதே மாதிரியான இன்னொரு சாஃப்ட் இந்துத்துவான்னு சொல்லலாமா, இல்ல ஹிந்துத்துவா படங்களே சொல்லலாம். அமரன் படத்தை இவர் வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பிறந்தகை என்ன சொல்றாங்கன்னா வரி விலக்கு கொடுக்கணுன்றாங்க. திமுக தரப்பில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின்ஸ் தயாரிக்கிறாங்க. அந்த படம் முழுக்க ஒரு இஸ்லாமிய வெறுப்பை கக்கக்கூடிய ஒரு படம். அதை ஒரு மாதிரி பாலிஷ் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரிஸ்லாம் பண்ணி கமர்ஷியல் ஆக்கி அந்த படத்தை வந்து இது பண்றாங்க. அப்போ சமீபத்தில்
வந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு படங்கள் இருக்கு. இந்தியா ஹேட் லேப் வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க, அதுக்கு முந்தின வருஷமும் விட்டாங்க. அப்ப இந்தியாவில் ஒரு ஜிசைட் நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகள், ஹேட் ஸ்பீச் இருக்குதான் இருக்கு, மாப் லிஞ்சிங் இருக்குதான்னா இருக்கு, சோஷியல் கெட்டோசேஷன் இருக்குதான்னா இருக்கு. நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லணும், சோஷியல் அன்டச்சபிலிட்டி இருக்குதான்னா இருக்கு. வீடு கிடைக்காதுன்றது சோஷியல் அன்டச்சபிலிட்டி. அப்போ பொலிட்டிக்கல் அன்டச்சபிலிட்டி இருக்குதான்னு கேட்டால் இந்தியாவில் எந்த கட்சியிலும் பிரதிநிதித்துவம் இல்லை. காங்கிரஸ் கட்சியிலும் இல்லை. காங்கிரஸ் கட்சியில் 77 எம்பிஸ் வேணும். இந்த 500 சொச்ச எம்பிஸ்ல முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்னா 77 எம்பிஸ் வேணும். ஆனால் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் மொத்தமாக இந்தியா கூட்டணி, ஓஎஸ்சி, முஸ்லீம் லீக் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பொறுக்கி பார்த்தா கூட 24 எம்பிஸ் தான் ஒட்டுமொத்தமாகவே முஸ்லீம் எம்பிஸ்ன்னு வருது. அது சமாஜ்வாதி எல்லாத்தையும் கூட்டினாங்க. அப்போ எம்பி கேண்டிடேட்ஸ்லையும் இல்லை, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லையும் இல்லை. அப்போ டிவிகே மாதிரியான ஒரு கட்சி தாகிரா வச்சிருக்கிறாங்க, வரவேற்க வேண்டியதான். அதிமுகவில் வந்து ஃபாத்திமா முசாஃபர் முன்னாடியே இருந்திருக்கிறாங்க, மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு திமுகவில் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்லாமல் போயிருக்குது. ஆவடி நாசார் பால்வளத்துறையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு செஞ்சி மஸ்தான் மைனாரிட்டி போர்டு வந்து அவரை மினிஸ்ட்ரி போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு ஆவடி நாசாரை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு பொது எம்பி மினிஸ்டரோட பகுதி வந்து என்னவாயிருக்கு? அப்ப அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இந்தியாவில் எல்லா மட்டங்களிலும் முஸ்லிம்களோட ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிருக்கு. அதுல 2 இப்ப 108 மாவட்ட செயலாளர்களை விஜய் வந்து நியமிச்சிருந்தாரு. அதுல 2 தஞ்சாவூர் ஒண்ணு, இன்னொரு பகுதி ஒண்ணு, 2 மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. அப்ப முஸ்லிம்களோட வெல்ஃபேர் என்ன, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க? திமுகவும் சரி, டிவிகேவும் சரி, அதிமுகவும் சரி, காங்கிரஸும் சரி, சோ எல்லோருமே. ஆனா திமுக வந்து சிறுபான்மை மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது முழுமையா பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பேசுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப போன வாரம் வந்து 4 நாளைக்கு முன்னாடி உதயநிதி வந்து ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவேன், இன்னும் உங்களுக்கு காண்டாகுதோ இல்லை வெறுப்பேற்றுமானோ இன்னும் 100 முறை கூட சொல்லுவேன் அப்படின்றார் உதயநிதி. அப்ப அதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த உள்ளர்த்தம் வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் ஃபோர்ஸஸ் அவங்க டீல் பண்ற விதமே ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப வெகு மக்கள் மத்தியில் அதை கண்டிக்க வேண்டியது உதயநிதி பேசு. எதனால கண்டிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சார்? இல்ல, இப்ப நீங்க ரமதான் வாழ்த்து சொல்லுங்க, இல்ல கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுங்க, இல்ல பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க, அந்த மக்களோட நல்லிணக்கத்தை பேணுவதற்கு ஒரு வாழ்த்து சொல்றதுன்றது வேற. மதத்தையோ இன்னொரு மக்களையோ அது ஒரு மாதிரியான அந்நியப்படுத்துறதுக்கான ஒரு மெஜாரிட்டியன் போலரைசேஷன் தான் நடக்கும். அதுல பெரும்பான்மைவாத வகுப்புவாதம் ஏற்கனவே இருக்குது. இவர் பேசுவதன் வழியாக பாத்தீங்களா, இவர் வந்து சொல்றாரு அப்படின்றதன் வழியாக அது இம்மெச்சூரிட்டியான அந்த டாக், அது உதயநிதி அவர் சொன்னது. அப்ப அந்த இடத்துல வந்து அவர் வந்து நீ ரமதான் வாழ்த்து சொல்லுங்க, இல்லை கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுங்க, பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க. அப்ப இந்தியாவில் இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஏன் வந்து இதுக்கு வாழ்த்து சொல்ல, தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா சார்? ஆமா, இப்ப அப்ப நமக்கு வந்து நான் முன்னாடி சொன்னல, இந்து ரைட் விங், இந்து லெஃப்ட் விங். அப்ப இந்தியாவில் 90களுக்கு பிறகு ஒரு பாலிடிக்ஸ் மாறி இருக்கு. ஆனா கடந்த 20ஆம் நூற்றாண்டோட மத்திய காலகட்டங்கள்ல இருந்து திராவிட இயக்கங்கள் இங்க ஒரு அரசியல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அரசியல் என்னன்னா, ராவணன்றது நம்ம மன்னன், தமிழ் மன்னன், அந்த தமிழ் மன்னனை எதிர்த்து நீங்க ஏன் அவனை கொன்னதை நீங்க ஏன் கொண்டாடணுமா அப்படின்ற ஒரு லாஜிக்கல் ஒரு கொஸ்டின் ஒண்ணு. அவர் தமிழ் மன்னர், ராவணன்றது அவர் கருப்பா இருப்பாரு, அந்த சித்திரங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். இப்ப அவர் நம்ம மன்னர். எப்படி கேரளத்துல மகாபலி மன்னர் வந்து ஓணம் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ராவணன் வந்து நம்ம மன்னர். நம்ம மன்னரை கொன்றதை வந்து நாம வந்து இது பண்ணணுமா அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலையும் சரி, இலங்கையிலையும் சரி ராவணன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ராவணன் வந்து ஒரு தமிழ் ஐடென்டிட்டியா ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து அவர்களோட பகுத்தறிவு, அவங்களோட லாஜிக்ஸ், இதெல்லாம் நான் சொல்ல, அவங்களோட இன்னொரு லாஜிக்ஸ் படி இது தீபாவளி வந்து மூட நம்பிக்கை இதுவானது, தீபாவளி ஏன் கொண்டாடணும் அப்படின்றது அவங்களோட ஒரு கேள்வி. 3வது கேள்வி, இது வந்து கடவுள் நம்பிக்கை, இது வந்து ஒரு மூட நம்பிக்கையான, இதுக்கு ஏன் பட்டாசு வெடிக்கிறீங்க அப்படின்ற இந்த இதுல வந்து அவங்க ஒண்ணு தமிழ் சார்ந்து, இன்னொன்னு பகுத்தறிவு சார்ந்து இந்த இதுக்கு. ஆனா நான் பொங்கல் வாழ்த்து சொல்லாமலாம் இல்லை. இப்ப விஜய் இதுலயே வந்து தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்றாரு. இப்ப ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப விநாயகர் சதுர்த்தி அதே 90களுக்கு பிறகு இல்ல 1927 திலகர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் விநாயகர் சதுர்த்தி இந்தியா முழுக்க அது மத நிகழ்வாக எப்படி ஒரு தைப்பூசம் இருந்துச்சோ, இல்ல எப்படி அழகர் கோயில் திருவிழா இருக்குதோ, எப்படி வெவ்வேறு கோயில்கள் திருவிழா இருக்குதோ அந்த மாதிரி இருக்குதா, இல்ல விநாயகர் சதுர்த்தி அரசியல் நிகழ்வாக மாற்றப்படுது, அதில் முஸ்லீம்கள் மீதான ஒரு வெறுப்பு பிரச்சாரமும் கட்டமைக்கப்படுது. யாரும் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டு கொலக்கட்டையை வச்சிருந்தா யாரும் எந்த கேள்வியும் இல்லை. அப்ப எப்படி 90களுக்கு பிறகு இந்த பாரிஸ் இந்த பக்கம் அது எப்படி மத வெறுப்பு பிரச்சாரங்களா மாற்றப்பட்டுச்சு, இந்தியா முழுக்க அது எப்படி விநாயகர் சதுர்த்தி மாற்றப்படுதுன்றதெல்லாம் எல்லோருக்குமே தெரிஞ்ச
அரசியல். அப்ப அது வந்து ஒரு மத நிகழ்வாக இல்லாம ஒரு அரசியல் நிகழ்வாக மாறும்போது அதற்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ். அதுக்காக வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னா யாரும் இல்லை. இப்ப தீபாவளிக்கு விஜய் சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்றாங்க. இப்ப நான் ஒரு 3 லாஜிக் சொன்னேன். இப்ப கடந்த 20-30 வருஷங்கள்ல சுற்றுச்சூழல் மாசுபடுது, தொழிற்சாலையில் தொழில்மயமாகுது. அப்ப தீபாவளியில ஏன் பட்டாசு வெடிக்கிறீங்க? அப்போ சூழலியல் சார்ந்த ஒரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, தீபாவளிக்கு இவ்வளவு பட்டாசு தேவையில்லை, இவ்வளவு பொல்யூஷன்ஸ் தேவையில்ல. அப்ப அவங்க ஒரு லாஜிக் வைக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு காலகட்டங்களும் தீபாவளி தமிழ்நாட்டில் முழுக்க கொண்டாடப்பட்டுச்சா? இப்படி எல்லாம் கேள்வி இருக்கு சமூக ரீதியான. அப்ப இது எல்லாத்தையும் நாம் வந்து இன்னைக்கு நாம் ஒரு கான்சியஸ்னஸ்ல இருக்கிறோம். அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து நாம் இந்த நிலத்தையோ, தமிழ் நிலத்தையோ, இந்திய நிலத்தையோ புரிந்து கொள்ள முடியாது. இவர்கள் வந்து எல்லோருமே இந்துக்கள்னு சொல்றாங்க. எல்லோருமே இந்துக்களா அப்படின்றதெல்லாம் கேள்வி இருக்கு. நான் அந்த சாதியா இந்த சாதியா, இதுல 1008 பஞ்சாயத்து இருக்கு. அப்ப நாம் இன்னைக்கு RSS சங் பரிவார் தரப்புகள் ஒரு ஒன் நேஷன் ஒன் ஸ்டேட் ஒன் எலெக்ஷன் சொல்ற மாதிரி ஒன் ஹிந்து அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளால தவறுறாங்க. எல்லாருமே ஒரே கலருக்குள்ளாலதான் இருக்கிறாங்க. அப்ப ஒண்ணு இப்படி இன்டிஃபரன்சஸ் இருக்கு. ஏதோ ராவணன் வந்து எங்க மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்க அமரன் படத்தை வந்து கோட் பண்ணியிருந்தீங்க. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த இஃப்தார் மீட்டை வந்து சில பேர் வந்து விமர்சிக்கிற வகையில் அவருடைய படங்கள் துப்பாக்கி, பீஸ்ட் போன்ற படங்கள்லையுமே இஸ்லாமியர்களை வந்து தவறாக சித்தரிச்சிருப்பாரு. அப்போ இருக்கும் அப்படி அந்த படங்கள் வெளியாகும் போது அத்தனை கண்டனங்கள் தெரிவித்தவர்களே இப்போ அவர் கூட உட்கார்ந்து இஃப்தாருடைய அந்த நிகழ்வை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ அதுவே ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கே, அது எப்படி அப்போ ஏற்றுக்க முடியும்? யாரு குற்றம் சாட்டு சொல்றாங்களோ குற்றச்சாட்டு சொன்னவர்களே இப்போ அவரை ஆதரிக்கிறாங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு சினிமாவை பார்க்கலையா, இல்ல இப்போ இஃப்தார் நிகழ்வு அரசியலுக்காக ஏத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயம். இன்னொரு நம்ம முன்னாடி சொன்ன அந்த கொஸ்டின் 90 ஆஃப்டர் LPG ஆஃப்டர் பாபரி பள்ளி. அப்ப 90களுக்கு பின்பு இந்திய அரசியல் முற்றுமுழுதான் மாறி இருக்கு. அப்ப அது ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ்குள்ள மாறி இருக்கு. அப்ப இஸ்லாமோபியா படங்கள் வந்த காலகட்டம் என்ன அப்படின்ற அந்த அதுவும் 90கள். நீங்க பாம்பே படத்துல இருந்தா அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பாம்பே படத்துல இருந்து அப்படியே தொடர்ந்து மணிரத்னம் படங்கள் எல்லாம் இஸ்லாமியர் கக்கப்படுது. அதுல வந்து ஒரு இந்திய தேசிய கற்பனாவாதங்கள் எல்லாம் உருவாகுது. அதன் வழியாக இஸ்லாமிய வெறுப்பு படங்கள், அப்புறம் விஜயகாந்த் படங்கள் எல்லாம் பார்க்கலாம். வல்லரசு, வாஞ்சிநாதன், இன்னும் நிறைய படங்கள்ல வந்து அங்க போயிட்டு அடிப்பார். அப்போ ஒவ்வொரு அது வரைக்கும் எம்ஜிஆர் பீரியட்ல ஏதோ ஒரு முஸ்லீம் கேரக்டர் இருக்கும். இல்ல அந்த காலகட்டங்கள்ல இல்ல கலைஞர் எடுத்த படங்களா இருக்கலாம், மற்ற கேரக்டர்களா இருக்கலாம். அது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்குள்ளால இருந்துச்சு, இந்தியா முழுக்க இருந்தது. அப்ப அந்த இடங்கள்ல நீங்க 90களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஷாருக் கான் இன்னைக்கும் ஒரு டாப் ஸ்டார் தான் இந்தியாவில். ஆனா ஷாருக் கான் மீது ஷாருக் கான் எச்சு துப்பிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அந்த வெறுப்பு கக்கப்படுதுல ஒரு பெரிய. ஆனா ஷாருக் கான் வந்து ஒன்னும் அவர் தன்னை முஸ்லீம்ன்ட்டு எந்த இடங்கள்லயும் பெருசா பிரகடனப்படுத்திக்கலன்னா கூட, ஒரு குட் முஸ்லீமா இருந்தா கூட, அதாவது குட் முஸ்லீம்னா இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குட் முஸ்லீமா இருந்தா கூட ஷாருக் கானின் பேர் இவர்கள் சொல்லக்கூடிய குட் முஸ்லீம்னு நீங்க எதை சொல்றீங்க? அது மெஜாரிட்டேரியன் நினைக்கக்கூடிய, அந்த ஹிந்து மெஜாரிட்டேரியன் நினைக்கக்கூடிய முஸ்லீமாக அவர் பிஹேவ் பண்ணா கூட அவர் மீது வெறுப்பு கக்கப்படுது. அப்ப நம்ம 90களுக்கு பிறகு இந்த பாலிடிக்ஸ் விஜயகாந்த் படங்கள்ல அவ்வளவு சார். இப்போ நீங்க ஹிந்து மெஜாரிட்டேரியனா கன்சிடர் பண்ணக்கூடிய முஸ்லீம் சொல்றீங்கல்ல, அந்த முஸ்லீம் தன்மை எப்படி, அது எப்படி அவங்க அந்த எந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹிந்து மெஜாரிட்டேரியனா இப்ப அவங்க நினைக்க குட் முஸ்லீம்க்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அது முஸ்லீம் பேட் முஸ்லீம்னா நான் கொஸ்டின் குட் முஸ்லீம் பேட் முஸ்லீம்ன்றது முகமது மம்தானி எழுதுல ஒரு புத்தகத்தை ஒட்டி வரக்கூடிய டிபேட்ஸ். அது இன்டர்நேஷனலி வரக்கூடிய டிபேட்ஸ் ப்ரொஃபசர் முகமது மம்தானிக்கு அப்புறம். அப்ப அதுல இந்தியாவில் அந்த மெஜாரிட்டேரியன் ஸ்டேட் பிஹேவ் பண்ணும். நீங்க இப்படிலாம் இருக்கணும், நீ வந்து தொழக்கூடாது, நீ வந்து உன்னோட பிசிக்கல் அந்த ரைட்ஸை கேட்கக்கூடாது, நீ வந்து உன்னோட சோஷியல் ரைட்ஸை கேட்கக்கூடாது, நான் நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லீமா, கல்ச்சுரல் முஸ்லீமா நீ இருந்துக்கோ, கல்ச்சுரலி நீ இருந்துக்கோ, ஆனா நான் நினைக்கக்கூடிய முஸ்லீமா இருங்கன்றதுன்னு அது இண்டிபெண்டான ஒரு டாபிக் இது. அப்ப ஷாருக் கான் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல படங்கள் இந்தியா முழுக்க, நான் OTT பிளாட்ஃபார்ம்ஸே சொன்னதே ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்துல வந்த படங்கள். அப்ப நீங்க சொன்ன பீஸ்ட் படம் எடுத்தது கலாநிதி மாறன். அப்ப விஜயகாந்த் படங்கள், விஜயகாந்துக்கும் ஓட்டு போடுறாங்க. இங்க தேமுதிகன்ற கட்சி இருக்கு, விஜயகாந்த் போன்ற தரப்புகளுக்கும் ஓட்டு போட்டுருக்காங்க. இப்ப கடந்த 30 வருடங்கள்ல 90களுக்கு பிறகு இந்திய அரசியல் முற்றுமுழுதான் மாறி இருக்குது. அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஸையும் நான் இந்து லெஃப்ட் விங்னு சொல்றேன். இப்ப விஜய் விஜய் கட்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக நடிச்ச படங்கள்ல பிரச்சனை இருக்குதாங்க. பல பேட்டிகள்ல நானே எதிர்த்து பேசியிருக்கேன். துப்பாக்கியா இருக்கலாம், பீஸ்டா இருக்கலாம். அப்ப இந்த நிறைய படங்கள் இருக்கு. அப்ப இந்த படங்கள் எல்லாமே OTT பிளாட்ஃபார்ம்ஸ்ல தொடர்ந்து எடுத்தோம்னா இன்னைக்கு சோனில இருந்து, நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து, அமேசான்ல இருந்து அவ்வளவு படங்கள் எடுக்கலாம். இன்னும் இருந்த நிறைய படங்கள் தூக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த பாலிடிக்ஸ் மாறி இருக்கு. அப்ப விஜய் இன்னைக்கு இந்த இஃப்தார் விருந்துல கலந்துருக்கிறார், அவ்வளவுதான்.
அப்ப நீங்க இது வரைக்கும் யூகே அந்த வெஸ்டர்ன் ஹால்ல வந்து இது வரைக்கும் ஒரு இஃப்தார் பார்ட்டி நடந்ததில்லை யூகேவோட வரலாறுலே. 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. யூகேவோட பிரைம் மினிஸ்டர் போறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரிஷி சுனக்ன்ற அவர் போயிட்டு அங்க யூகேல போய் மாட்டுக்கு போயிட்டு இது பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு யூகேக்குள்ளால என்ன நடந்திருக்குன்னா ஒரு இஃப்தார் பார்ட்டி நடக்குது. அங்கே ஒரு பாங்குலி இருக்கு. வெஸ்டர்ன் ஹால்ல இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அதுவும் இதே மாதிரி தரையில 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்ப இந்தியாவில் அப்ப இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்னா என்ன, அதுல முஸ்லீம்கள் எப்படி உள்ளடக்கப்படுறாங்க, கிறிஸ்துவர்கள் எப்படி உள்ளடக்கப்படுறாங்கன்ற கேள்வி இருக்கு. இப்போ உலகம் முழுக்க அந்த 90கள் அப்ப நம்ம வந்து விஜய் இது பண்ணிட்டாரா, இல்ல வந்து விஜயகாந்த் அதை பண்ணிட்டாரா, இல்ல காங்கிரஸ் அதை பண்ணிச்சான்ற இந்த சின்ன கேள்விகளால மாட்டணும்னா 90களுக்கு பிறகு ஆஃப்டர் 9/11க்கு பிறகு வேர்ல்ட் பாலிடிக்ஸ், இந்தியன் பாலிடிக்ஸ் இதெல்லாம் மாறி இருக்கு. அதுல முஸ்லீம் வேர்ல்டு என்னவா இருக்கு, முஸ்லீம்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லயும் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லயும் என்னவா மாறி இருக்கிறாங்க, அவங்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்னவா மாறி இருக்கு. ஏன்னா 9/11க்கு அப்புறமான அந்த இம்பீரியல் பவர்ஸோட இது இருக்கு. இதெல்லாம் இருக்கு. அப்ப விஜய் மாதிரியான படங்கள் இன்னும் நிறைய படங்கள் சொல்ல முடியும். தமிழ் சினிமால அவ்வளோ இஸ்லாமிய விருப்ப படங்கள் எடுக்க முடியும் 90களுக்கு பிறகு. சரி, இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து ரீசெண்டா ரொம்ப பெரிய பூதாகரமா நடந்த ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட போராட்டமே நடத்துற அளவுக்கு பெரிய விஷயமா மாறுச்சு. அப்படி அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி விஜய் அவர்கள் வந்து எந்தவித அறிக்கையும் விடல, அவர் எந்த விதமான அவருடைய கருத்தையும் தெரிவிக்கல அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்படி அந்த ஒரு நிகழ்வுக்கு இஸ்லாமியர்கள் மீது அந்த ஒடுக்குமுறை நடக்கும் பொழுது அவர் எந்த விதமான ஒரு கருத்தும் பதிவு பண்ணல. ஆனா இஃப்தாருடைய அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிறாரு. அப்போ அந்த நிகழ்வுல எந்த கருத்தும் சொல்லலங்கிறதுக்காக காம்பன்சேட் பண்றதுக்காக இதை பண்ணிருப்பாருன்னு நினைச்சு எடுத்துக்கலாமா? இல்ல, திமுகவும் எந்த கருத்தும் சொல்லல, காங்கிரஸ் சொல்லல. இல்ல சார், திமுக அதுல சொல்லியிருந்தாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? பாஜக வந்து அந்த இடத்துல வந்து இது பண்றாங்க. திமுக தரப்புல இருந்து அவருடைய எம்பி போனதுக்கு தானே அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. சேகர் பாபு சொல்லியிருந்தாரு. ஒரு மைல்டா சொல்றாங்க, பெருசா. நவாஸ்கனி அவர்கள் போனதுக்கு பிறகு தானே அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை. நவாஸ்கனி திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. நவாஸ்கனி எம்பி, அவர் வக்பு போர்டு தலைவரா இருக்கிறாரு. வக்புக்கு நிர்வாகத்துக்கு உட்பட்ட தர்காவுக்கு போறாரு. அப்ப பாலிடிக்ஸ் மாறி இருக்குல்ல. அப்ப வக்பு அவரோட பள்ளிக்கு அவர் போறாரு. அவர் வக்பு போர்டு தலைவராகவும் இருக்கிறாரு. எம்பியா இல்லாம வக்பு போர்டு தலைவராகவும் இருக்கிறாரு. அந்த பள்ளிக்கு போறாரு. அப்ப எல்லா பிரச்சனையும் ஒரு முஸ்லீம் அந்த எம்பி போனதுனால மட்டும்தான் மாறி இருக்கா, இல்ல அதுக்கு முன்னாடியே மதுரையோட அந்த கிரவுண்ட் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1000 பேருக்கு மேல இங்க நின்னாங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்துலயும் பார்த்தோம். அப்ப இங்க திமுக என்ன வேலை பண்ணுச்சு, திராவிட இயக்கங்கள்ல கட்சி சொல்ற இயக்கங்கள் என்ன வேலை பண்ணுச்சு, இவ்வளவு பெரிய ஒரு மாஸ். அப்ப சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவ்வளோ வெறுப்பு கக்கப்பட்டுச்சு. அப்ப அவ்வளோ ஹேட்ரேட்டுக்கு எதிராக நீங்க வந்து ஐடிவிங் என்னவா இருந்துச்சு, ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸ் என்னவா இருந்துச்சு, அப்போ அவங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் என்னவா இருந்துச்சு, இதெல்லாமே ஒரு நோட்டீஸ் வந்து அதுக்கப்புறம் போய் சிபிஎம் தரப்பெல்லாம் போய் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் போலீஸ் அனுமதிக்கல. ஆனால் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவ்வளவு ஹேட்ரேட் பரப்பப்பட்டுச்சு. அப்ப நீங்க வந்து அதுக்கு மேல கைது நடவடிக்கை எல்லாம் எதுவும் இல்லை. இப்ப அதற்கு எதிராக எந்த கூட்டமும் இது வரைக்கும் நடக்கல. டில் இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க அவன் ஹிந்துத்துவா சனாதானம் இதெல்லாம் சரி, நீங்க அதுக்கு எதிராக இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுற, நீங்க செக்யூலர் பாலிடிக்ஸ் பேசுற, சோசியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ் பேசுறோம், அது பண்ணி தானே ஆகணும். அதுல வந்து நம்ம வந்து விஜய் வந்து நம்ம கொஸ்டின் பண்றோம். விஜய் இப்பதான் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் 3வது கூட்டம்னு நினைக்கிறேன். பப்ளிக் மீட் ஒரு முதல் கூட்டம், அதுக்கப்புறம் 2 மாநாடு, இதுக்கப்புறம் இந்த இஃப்தார் நிகழ்வு. இவ்வளவுதான். இந்த 2 வருஷம் கட்சி விஜய் கிட்ட நம்ம இவ்வளவு எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. அந்த ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அந்த பாப்புலாரிட்டி பர்சன் வந்து ஒரு அப்ரோச் கம்யூனிட்டியோட ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம விஜய் கிட்ட எதிர்பார்க்க வேண்டியது, இனி நீங்க வாங்க கட்சி தொடங்க, எலெக்ஷன்ல கூட்டணி வைக்கிறாரா இல்லையா, தனிச்சிருக்கிறாங்களா, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் தெரியாது. அப்போ நீங்க வந்து விஜய் கிட்ட வந்து அவர் ஒரு அரசியல்வாதியா அவர்கிட்ட இருந்து நீங்க எதுவும் எதிர்பார்க்கல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காருன்றதுனால அவர்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம்னு சொல்ல வரீங்களா? இந்த இஃப்தார் நிகழ்வு வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவ், ஓகே, நல்லது. ஆனா இது வரைக்கும் அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. காலைல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு பெண்கள் தினம் மார்ச் 8க்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் இது வரைக்கும் சோசியல் கேதரிங்னு பாத்தீங்கன்னா அந்த பரந்தூர் விமான நிலையம், 2 மாநாடு, இஃப்தார் புக் ரிலீஸ், இதுல வந்து வேற எதுவும் கிடையாது. அப்ப நீங்க 2 வருஷத்துல அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரா, அந்த நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கலந்துக்குவாங்க, இல்ல அது கூட்டணியோ ஏதோ ஒண்ணு. இவ்வளவு எதிர்பார்ப்புலாம் கிடையாது. ஒரு அப்ரஸ் கம்யூனிட்டியோட இந்தியாவில் ஒடுக்கப்படுற ஒரு கம்யூனிட்டியோட ஒரு நிகழ்வுல வந்து கலந்துகிட்டது வந்து பாராட்டக்குரிய விஷயம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் டிவிக்கு வந்து முஸ்லீம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும், இல்ல எங்க கட்சியோட கொள்கை இதுதான், நாங்க இவ்வளவு ரெப்ரசன்டேஷன்ஸ் வச்சிருக்கிறோம், முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன், திமுக என்ன வச்சிருக்கு, அதிமுக என்ன வச்சிருக்குது, காலையில பேசின வீடியோலையும் பெண்கள் தின வீடியோலையும்
நாமெல்லாம் தேர்ந்தெடுத்தது தான் திமுக அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. நாமெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம் திமுகவை. ஆனா அந்த திமுக இன்னைக்கு வந்து இப்படி மாறி இருக்குது. அதனால 2026 மாத்துவோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அது அந்த அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல வந்து முஸ்லீம் இன்னைக்கு வந்து இது வந்து விஜய் புதுசு கிடையாது. ஆந்திரால வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு பண்ணியிருக்கிறாரு இஃப்தார் நிகழ்வுகள்ல. ஜெகன்மோகன் ரெட்டில பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியும், அவர் சிஎம்மா இருக்கும்போது. சந்திரசேகர் ராவ் பண்ணிருக்காரு. இப்ப எல்லா அரசியல் கட்சிகளும், சமத்துவம் பேசக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, பாஜகவா இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே வந்து முஸ்லிம்களுக்கான பிரதிநிதித்துவம் அடிப்படையில கொடுக்கலனாலுமே இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்ல வந்து பங்கேற்றுக்கிறதோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் அது அப்படி இங்க ஒரு தமிழ்நாட்டிற்குள்ள ஒரு செக்யூலர் ஒரு அலைன்மெண்ட் இருக்கிறதுனால அது அதிமுகவும் பண்ணுவாங்க, திமுகவும் பண்ணுவாங்க, விஜயும் பண்றாரு. சவுத் இந்தியால ஓரளவுக்கு அந்த செக்யூலர் அலைன்மெண்ட் இன்னும் ஓரளவுக்கு உடையாம ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல இருக்குன்றதுனால அந்த இஃப்தார் நிகழ்வுகள்ல கலந்துக்கிறாங்க. அப்ப இதை வந்து இப்போ ஒரு வகுப்புல வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம்கள் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இல்லை இன்னும் ட்ரைப்ஸ் இருக்கிறாங்கன்னு வைங்க. மெஜாரிட்டி ஒரு தரப்பு இருக்கிறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள், முஸ்லீம்கள், அதுக்கப்புறம் பெண்கள் ஒரு கணிசமா இருக்காங்க. அப்ப இந்த மைனாரிட்டி ஃபோர்ஸஸை இன்க்ளூசிவ், அந்த மெஜாரிட்டியோட இன்க்ளூசிவ் ஆக்குறதுக்கு மெஜாரிட்டிக்குள்ளால தான் வாய்ஸ் வரணும். நீ எங்கள்ல ஒருத்தர், நீ பயப்படாத, இன்செக்யூர் ஆகாத, எங்களால உங்களுக்கு வந்து எந்த அச்சமும் இல்லை அப்படின்றத யார் உறுதி செய்யணும்னா அந்த மெஜாரிட்டி உறுதி செய்யணும். இல்லைன்னா வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கோ, அந்த ட்ரைப்ஸுக்கோ, முஸ்லீம்களுக்கோ, மற்ற தரப்புக்கோ வந்து அந்த இன்செக்யூரிட்டி இருக்கும் ஒரு வகுப்பறையில. இப்போ தாவேகா தரப்புல இருந்து இந்த இஃப்தார் நிகழ்வு மட்டுமே போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போதைக்கு சொல்றேன், அது பாசிட்டிவா வரவேற்க வேண்டியது. அதுக்கப்புறம் நான் தான் சொல்றேன், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்க்கலாம். அது மக்கள் கூட்டணி அலைன்மெண்ட்ஸ் இருக்கு, அது தேர்தல் தரப்பு வாதங்கள். அது இப்ப வரைக்கும் அது ஓகேன்னு சொல்றீங்களா சார்? ஓகே, இப்போ வரைக்கும் அது ஓகே, அது பாசிட்டிவ். இன்னைக்கு இவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இந்தியால இருக்கிறோம். ஒரு வாழ்த்து அவர் கூட மன்சூர் காசிமி இருக்கிறார், இமாம் பக்கத்துல உட்கார்ந்துருந்தார். மன்சூர் காசிமி இருக்கிறார், அவரும் தமிழ் சூழல்ல எல்லோருக்குமே அறியப்பட்ட இமாம் தான் இருக்கிறாங்க. இது இப்போ வரைக்கும். அதை தாண்டி இந்த ஒரு நிகழ்வை ஒட்டி விஜய் அவர்களுடைய அவர் வந்த தோற்றத்தை வச்சு பல கேள்விகள் வந்து இடைத்தளங்கள்ல எல்லாம் கேட்கப்பட்டது. தொப்பி வணிஞ்சிட்டு வந்திருந்தாரு, வேட்டி சட்டை போட்டுட்டு வந்திருந்தாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நல்லதுதான். இப்ப அது பண்ணணும்ன்றது அபிஷியலா நீங்க பண்ணாமலும் இஃப்தார் வந்து தொழுகலாம். நீங்க அந்த ஒரு நூல் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்க உங்க நம்பிக்கையிலே இருக்கலாம். நீங்க கிறிஸ்தவர்களா இருங்களா, இந்துவா இருங்க, இல்ல ஏதோ ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப்ல இருங்க, ஒரு நூலிலே இல்ல இன்னொரு சமூகத்தோட ஒரு கல்ச்சரல் நிகழ்ச்சியில போய் கலந்துக்கணும்னா அதுவாவே மாறணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பிரதமர் மோடி கூட ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த ட்ரைப்ஸோட அங்கிகள்லாம் எடுத்து போட்டிருப்பாரு. அவங்களோட நான் ஒன்னா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு. பிரதமர் மோடியா இருக்கலாம், உலகத்துல உள்ள எல்லா பிரதமர்களும் சரி, பிரைம் மினிஸ்டர்ஸும் சரி, ஒரு இடத்திற்கு போகும்போது நான் உங்கள ஒருத்தன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணதன் வழியாக அவங்க அப்படி நம்புறாங்க. அப்படி ஒரு சடங்கு முறை உலகம் முழுக்கவே இருக்கு. ஆனா அப்படி பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. அப்ப இந்தியாவில் இன்னைக்கு என்னன்னா, மகாராஷ்டிரில் ஒரு ட்ரெயின் வந்து சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறாங்க. தெலுங்கானா 3 பேரை சுட்டுக்கொள்ள போடுறாங்க. அதில் ஒருத்தரும் சுட்டுக்கொள்ள, அவர் தாடி வச்சிருக்கிறார், தொப்பி வச்சிருக்கிறார், ஷூட் பண்ணுறாங்க. ஆர்பிஎஃப் போலீஸ் ஆஃபீஸர் தான் அவரை ஷூட் பண்ணுறாரு. அவரின் அடையாளங்கள் எதுவுமே கிடையாது, அவர் பேர் என்னன்னு தெரியாது. அவர் பார்த்தோன்னா ஒரு முஸ்லீம் தோற்றம் இருக்கு. அந்த முஸ்லீம் தோற்றத்தின் மீதான ஒரு அச்சம் உருவாக்கப்படுதுல்ல. இந்தியா முழுக்க தாடி வச்சிருந்தாலும் சரி, தொப்பி வச்சிருந்தாலும் சரி, ஹிஜாப் போட்டிருந்தாலும் சரி, அப்ப என்னோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ் எல்லாமே அச்சமூட்டக்கூடிய ஒன்றாக மாற்றப்படும் போது அதை ஒரு தரப்பு வந்து ஒரு மெஜாரிட்டி, ஒரு பாப்புலிஸ்ட், ஒரு பார்ட்டி வந்து போட்டுட்டு வராங்கன்றது அது பாசிட்டிவ் அப்ரோச் தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து முஸ்லீம் அடையாளங்கள் எல்லாமே ஒரு பயங்கரவாத அடையாளங்களாகவும் தீவிரவாத அடையாளங்களாகவும் போட்டு ஒரு பிக்சர் காட்டப்படுது இல்லை. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் வந்து போடுறாங்க. அது போடணும்னு நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, போடணும்னு அவசியமும் கிடையாது. ஆனா அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய. நீங்க ஒரு ட்ரைப் கல்ச்சரோட போறீங்க, ஒரு பழங்குடி சமூகத்து, ஒரு தோடா, தமிழ்நாட்டுல ஒரு தோடா பழங்குடிகளோட நம்ம போறோம்னு வைங்களா, அப்ப நம்ம வந்து அவங்க அந்த சொட்டர் கொடுப்பாங்க, அவங்களோட நடனங்கள்ல நம்மளை பங்கேற்க சொல்லுவாங்க, அவங்க நம்மளை வரவேற்கிறதுக்கான அவங்களோட கல்ச்சுரல், அவங்களோட உணவுகளை கொடுப்பாங்க. இது ஒரு இன்டர் கல்ச்சுரல் உறவு இது. அப்ப இதை வந்து நம்ம வந்து எல்லாருமே செஞ்சிருக்காங்க. ஏன் ஜெயலலிதாவோட எல்லா ரமதானுக்கும் அதிமுக வந்து அந்த வெள்ளை அங்கி போட்ட இது ஒண்ணு இருக்கும். கலைஞர் போட்டிருக்கிறார், அண்ணா போட்டிருக்கிறார், ஸ்டாலின் போட்டிருக்கிறார். இதனால போடணும்னு அவசியமும் கிடையாது.
போட்டாலும் ஒன்றும் தவறும் கிடையாது. ஏன்னா மைனாரிட்டியா இருக்கிறத நான் உன்னோட இணக்கமா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கான, இல்லை நான் உன் கல்ச்சரை மதிக்கிறேன் அப்படின்றது. இப்போ நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா, ஒரு மினிஸ்டர்ஸ் போறாங்கன்னா ஒரு பரிவட்டம் கட்டுவாங்க. அப்ப அந்த ஒரு இந்தியா மாதிரியான ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டிஸ்ல வந்து பல்வேறு கல்ச்சர்ஸ் இருக்கு. இங்க ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு கல்ச்சர், 50 கிலோமீட்டருக்கு ஒரு சாதி, 50 கிலோமீட்டருக்கு ஒரு உணவு பழக்க வழக்கங்கள், ஜியோகிராஃபி, இதெல்லாம் மாறுது. அப்போ ஒரு அரசியல் உறவு போகும்போது நானும் நீயும் ஒரு சமம், நானும் நீயும், நான் உன்னோட கல்ச்சரை மதிக்கிறேன், உன்னோட பிலீஃபை மதிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பரிவட்டம் கட்டுவாங்க. இல்லை ஒரு ட்ரைப் கல்ச்சர்ஸ்க்கு போட்டிங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு அங்கிகளை கொடுப்பாங்க, இல்லை அவங்களோட உடைகளை கொடுப்பாங்க. இது இயல்பானது. அப்போ இன்னைக்கு உள்ள சூழல் அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால தான் இந்த சோஷியல் மீடியாவில் ஏன் தொப்பி போட்டாரு, ஏன் நாளைக்கு சிலுவை போட்டாரா, இல்லை நான் உனக்கு வந்து உதயநிதி வந்து நான் உனக்கு ஒன்று வெறுப்பாகும். அப்போ இந்த மல்டிகல்ச்சரல் சிஸ்டம் வந்து இன்னைக்கு ரொம்ப கொலாப்ஸ் ஆகி ரொம்ப மோசமான சூழலுக்குள்ளால சங்பரிவார் ஃபோர்ஸஸால மாற்றப்பட்டிருக்கு. அதனால தான் நீங்கள் தொப்பி வைக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு கோயிலில் போய் சாப்பிட்றதா இருக்கலாம், இதெல்லாம் இவ்வளோ மோசமாக இவ்வளோ வெறுப்போட ஒருத்தரை அணுகக்கூடிய இந்த சூழலுக்குள்ளெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஓகே சார், விஜய் அவர்களுடைய இஃப்தார் நிகழ்வை தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய நிலை இந்தியாவில் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.